Hey guys, good morning. Today's date is 10/7/2026. இன்னைக்கு கோல்டோட அனலைஸ் என்னன்னு பார்த்தலாம். மார்க்கெட் வந்து நேற்று ஒரு புல்லிஷான கேண்டலோட தான் முடிச்சிருக்கு. டே கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முடிச்சுட்டு ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு, பட் க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து செல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து நமக்கு 4020 இதுதான் வந்து டார்கெட். இப்போ மேலே இருக்கிற இடத்துலேருந்து செல் ஆச்சுன்னா இந்த இடம் தான் வந்து டார்கெட். 1 ஹவரில் பார்த்தீங்கனாலுமே அது வந்து பாருங்கள் ஒரு நல்ல லிக்விடிட்டிஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஈக்குவல் ஹைஸாக கன்சிடர் பண்ணோன்னா மார்க்கெட் அகைன் வந்து இங்கேருந்து கீழே வந்து இந்த லோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே நிறையா வந்து வேலிடான பிளாக்ஸ் எல்லாம் மார்க்கெட் விட்டுகிட்டே தான் ஏறிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் செல் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. என்ன தான் டே கேண்டல் புலிஷாக முடிஞ்சாலுமே அது ஒரு பக்கம் யோசிக்கணும் நம்ம. பிகாஸ் இந்த செல் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த இந்த ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணிச்சு. நேற்றானா பிரேக் வச்சிருச்சு, பிரேக் வச்சுட்டு அகைன் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் வந்து இந்த இப்போ நடந்துட்டுருக்கிற 4 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு நல்ல 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இப்படி பார்த்துக்கோங்க, இந்த லோ மார்க்கெட் இந்த லோவை நல்ல ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலுமே ஒரு செல் பார்க்கலாம். பட் மேஜராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா இந்த லோவை எனக்கு மார்க்கெட் எடுக்கணும் 4093. ஏன்னா இது இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி இந்த ஹையை எடுத்துகிட்டு அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு நேற்று. ஸோ பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து நேற்று நைட்லேருந்து சுற்றிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா மார்க்கெட் இந்த லோவை பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 4020 வரைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான கோல்டு அனலைஸ். செல் தான் பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம் மார்க்கெட் வந்து செல் ஆகுதா இல்லை பை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்மளால் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கு கோல்டோட அனலைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.